தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், இது தொடர்பாக சுகாதாரத்துறையின் உத்தரவு தெரிவிக்கும் விஷயங்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. குமரிக்கடல் பகுதியில நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்க பொது சுகாதாரத்துறை தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட மற்றும் வட்டார மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என தென் மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவையான மருத்துவ பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் எனவும், அவசர கால மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், நிவாரண மையங்களில் இருந்து மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், தேவையான அளவு கிருமிநாசினி தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நிவாரண முகாம்களில் இருப்பவர்களுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து வழிகாட்டுதல் என்பது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுகாதார பணியாளர்கள் அனைவருமே பணிக்கு வர வேண்டும் எனவும், 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும். நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.